வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரகசிய முத்தங்கள் பதித்திடவா. அத்தியாயம் 21. சாப்பிட செல்வதற்கு முன் புடவையை களைந்து இலகுவான பைஜாமா டிஷர்ட்டிற்கு மாறியிருந்தவள் பழக்க தோஷத்தில் கழட்டி போட்டிருந்த புடவையில் ஆரம்பித்து ரவிக்கை பாவாடை வரை அப்படியே போட்டுவிட்டு கீழே வந்து விட்டாள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என கீழே கிடந்த உடைகளை கண்டவனுக்கு ஏதேதோ எண்ணங்கள். நரம்பு நாளங்கள் முறுக்கேறி எழ அவளது உடைகளை அள்ளி தன்மேல் போட்டுக்கொண்டவன் விழிகளை மூடியிருந்தான். அவனது உதடுகளில் ஒரு மந்தகாச புன்னகை தொக்கி நின்றது. ஐயோ அர்ஜுன்! நாணத்தில் மூக்கு நுனி வரை சிவந்து விட ஓடிச் சென்று அவன் மேல் கிடந்த புடவையை உருவினாள் ஆரணி. வாகாக கைகளில் சுற்றி கொண்டவன் அதை தர மறுத்தான். என்ன விளையாட்டு இது அர்ஜுன், விடு. அவளுக்கோ வெட்கம். புடவை மட்டுமல்ல, உள்ளாடைகளும் அல்லவா அவன் வசம் சிக்கி இருக்கிறது. பேபி, உன் மேல வர்ற அதே வாசனை இந்த புடவையிலும் வருது. ஐ லைக் இட் என்றவன் தூக்கி தன்மேல் போட்டுக்கொண்டது என்னவோ அவளது புடவையை அல்ல, வேறொன்றை. ஓ காட், இடியட்! திட்டியபடி அவள் அந்த உடையை பறிக்க வர கைகளை எட்டி இவளுக்கு தராமல் அவன் மறுக்க சண்டை போடும் சுவாரஸ்யத்தில் தன்னை மறந்து அவனிடம் மல்லுக்கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை அவள் வசமாய் மறந்துவிட்டாள். குனிந்து அவனிடம் இருந்து உடையை பறிக்க முயன்றதில் அவளது டிஷர்ட் விலகி தாராளமாகவே பெண்ணவளின் மென்மை அங்கங்களை அந்த கள்வனின் கண்களுக்கு விருந்தாக்கியது. வாவ்! கண்கள் மின்ன அவன் போட்ட வாவில் அவள் சுதாரித்தாள். இவன் முகத்தில் எதுக்கு 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது? இவன் பார்வையே சரியில்லையே எண்ணியபடி அவனை நோட்டமிட அந்த கள்வனின் பார்வையை கண்டு கொண்டாள் பெண்ணவள். சீ பொறுக்கி! அவசரமாக அவள் தன் உடையை சரி செய்து கொள்ள முயல அவனோ அவளை பிடித்து தன்னை நோக்கி இழுத்திருந்தான். அர்ஜுன்! நச்சென்று அவன் மேலேயே மோதி விழுந்தவள் ஆ என்று சன்னமாக அலற, சாரி சாரி பேபி. அவசரமாக மன்னிப்பு வேண்டியவனின் கரம் அடிப்பட்ட இடத்தை நீவிவிட உயர்ந்து விட்டது. ஹே! துள்ளி விலகியவளின் பதட்டத்தில் நிமிர்ந்து நோக்கியவன், சாரி, ஹெல்ப் பண்ணத்தான் என்று இழுக்க, ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் பொறுக்கி, பல்லை கடித்தாள் அவள். இடையை பற்றி தன்னோடு இருக்கியவன், என்னடி வார்த்தைக்கு வார்த்தை பொறுக்கின்னு சொல்ற? பொறுக்கியா இருந்திருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். சீரலுடன் வந்த வார்த்தைகளில் அவ்வளவு தாபம் கொட்டி கிடந்தது. அதிர்ச்சியுடன் விழிகளை விரித்தவளுக்கோ இதயம் படுவேகத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. எங்கே காலை போல் இப்பொழுது முத்தமிட்டு விடுவானோ என்ற அச்சம் பிறக்க தொண்டைக்குழி ஏறி இறங்க மெல்ல தன் நாவை நீட்டி உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டாள் பெண்ணவள். படபடத்த இமைகளில் லயித்திருந்த அவனது பார்வை சட்டென்று அந்த இதழ்களின் மேல் பாய்ந்தது. ஆத்தி! மனம் அலற மூச்சு கூட விட முடியாமல் உறைந்து போய் நின்றவளின் பின்னந்தலை சிகையில் கரம் கோர்த்து நெறித்து தன்னை நோக்கி இழுத்தான் அந்த கள்வன். விழிகள் தாமாக இமை மூடிக்கொள்ள இதழ்கள் துடிக்க அவன் இழுப்பிற்கு வளைந்து கொடுத்தவளின் நிலை அவன் இதழ்களில் ஒரு ரகசிய புன்னகையை தோற்றுவித்தது. உதடும் உதடும் நெருங்கிக் கொண்டது. சூடான மூச்சுக்காற்று வந்து முகத்தில் மோதியது. அவ்வளவுதான், வந்து இதழ்களை கவ்விக்கொள்வான். இதயம் அதிர அந்த நொடியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவளுக்கோ ஏமாற்றம். நொடிகள் நிமிடங்களாகி கடந்து சென்ற பிறகும் கூட அவனது முரட்டு உதடுகள் வந்து அவளை அணைக்கவில்லை. மெல்ல விழிகளை திறந்து அவனை நோக்க இன்னதென்று விளங்காத மர்ம புன்னகையுடன் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் அவளது கணவன். அந்த பார்வை, அந்த கண்களில் மின்னிய காதல் துளி துளியாய் அவள் இதயத்திற்குள் இறங்கி சொட்டுக்கூட மிச்சமில்லாமல் அவனை மனதிற்குள் நிரப்பியது. என்ன? புருவங்களை உயர்த்தி அவன் புன்னகைக்க இவள் இதழ்களும் மென் புன்னகையில் விரிந்தது. தன் முழு உடலும் அவன் மேல் கிடக்கிறது. அவனுக்கு வெகு நெருக்கமாக இருக்கிறோம். இப்படி எதுவுமே அவளுக்கு உரைக்கவில்லை போலும். அந்தளவிற்கு அந்த பார்வை அவளை கட்டி போட்டிருந்தது. ஏனென்று தெரியவில்லை. அவனது முத்தத்தை எதிர்பார்த்ததாலோ என்னவோ பார்வை அவன் கண்களை விட்டு பிரிந்து அவனது இதழ்களில் மையம் கொண்டது. இரு இதழ்களுக்கும் இடையே அதே நூலளவு இடைவெளிதான். யார் முன்னேறினாலும் முத்தமிட்டுக் கொள்ளலாம். அவன் முன்னேறுவான் என்று அவள் எண்ணியிருக்க அவனோ அப்படியே படுத்திருந்தான். ஆரணி, நீ எனக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டி தானே, இப்படியெல்லாம் கிஸ் பண்ணிக்க கூடாது. அவன் கூறியதில் நிதர்சனம் உரைக்க சரையலென்று விலகி அமர்ந்தாள் பெண்ணவள். முகத்திலோ அப்பட்டமான ஏமாற்றம். அவனிடம் மயங்கி விட்டோமோ என்ற குற்ற உணர்வு. அது உனக்கு இப்பதான் தெரியுதா? நீச்சல் குளத்தில் வைத்து முத்தமிட்டு தன்னை கெடுத்துவிட்டு இப்பொழுது பேச்சை பார் என்ற கோபம் அவளுக்கு. தப்புதான், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கிஸ் பண்ணிட்டேன். தட்ஸ் ஓகே. இனி கவனமா இருந்துக்கலாம். நாளைக்கே கார்த்திக் வந்தா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வேறொரு பொண்ணை பார்த்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சோ அதுக்காக நம்ம கற்பை காப்பாத்திக்கணும். இனி கவனமா இருந்துக்கலாம். ஒன்றுமே நடவாததைப் போல இலகுவாய் அவன் கூற அவளுக்கோ பயங்கர எரிச்சல். எப்பொழுதும் இந்த பேச்சை அவள்தான் பேசுவாள். இன்று அவன் பேசவும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போலும். நீ என்னை லவ் பண்றதா சொல்ற, அப்புறம் எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவ?
எரிச்சல் தாங்காமல் கேட்டும் விட்டாள். அப்புறம் உன்னையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்க சொல்றியா? ஐ ஹாவ் மை ஓன் ஃபீலிங்ஸ்மா. உன்னையே நினைச்சிட்டு சாமியார் மாதிரி கண்ணி கழியாமெல்லாம் என்னால வாழ முடியாது. அவன் இலகுவாக தோலை குலுக்க அவளோ பல்லை கடித்தாள். சோ இதுதான் உன் லவ்? லவ்வுக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நீ கேள்விப்பட்டதில்ல? காதல் வேற, காமம் வேற. இதெல்லாம் நேச்சுரல் ஃபீலிங்ஸ், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ யார் மேல வேணும்னாலும் அந்த ஃபீலிங்ஸை காண்பிச்சிடுவியா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், யார் மேல வேணும்னாலும் காண்பிக்க மாட்டேன். நான் தாலி கட்டின என் பொண்டாட்டி மேல மட்டும்தான் காண்பிப்பேன். நாளைக்கே டிவோர்ஸ் வாங்கின பிறகு நீ இன்னொரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தானே போற. அந்த பொண்ணுகிட்ட காண்பிப்பேன்னு சொன்னேன். அவன் தந்த விளக்கத்தில் அவள் முகத்தை சுளித்தாள். சி, ஏனோ இன்னொரு பெண்ணை அவனுடன் இணைத்து அவளால் கற்பனை செய்யவே முடியவில்லை. எப்படி முடியுமாம்? அவன்தான் அவளது இதயத்தில் சட்டமாய் ஏறி அமர்ந்து வெகு நாள் ஆயிற்றே. அதை இன்னும் அந்த பேதை புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். மனைவியின் முகமாற்றத்தை மர்ம புன்னகையுடன் அவதானித்துக் கொண்டிருந்தான் அர்ஜுன். சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே என்றவன் திரும்பி படுத்து உறங்கிவிட தூக்கத்தை தொலைத்து பால்கனியில் நடைபயில ஆரம்பித்தாள் ஆரணி. தீபாவளி பண்டிகையெல்லாம் முடிந்து அடுத்த நாள் கிளம்பிய மகளையும் மருமகனையும் தடுத்தார் விநாயகம். ஏன் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஒரு வாரம் இங்கே இருக்கலாமே. அவர் வினவிய போது இல்லை என்பதாய் தலையாட்டினான் அர்ஜுன். ஏற்கனவே ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டாச்சு அங்கிள். ஆரணிக்கும் நாளையிலிருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. கிளம்பலாம், இன்னொரு நாளைக்கு வர்றோம். அருகில்தான் வீடு என்பதால் இரவு உணவை முடித்துவிட்டுத்தான் கிளம்பினர். காலேஜ் ஆபீஸ் ரெண்டும் பக்கம்தானே, இங்கே இருந்தே போகலாமே. இல்ல அங்கிள், நான் கிளம்பியாகணும். அவனுக்கு ஏனோ அங்கிருக்க விருப்பம் இல்லை. அன்று அவர் பேசிய வார்த்தைகளின் வீரியம் அப்படி. அவர் மேல் கோபம் இல்லை என்றாலும் ஒருவித விலகல் ஏற்பட்டிருந்தது. அவருக்கும் அது புரிந்தது. இவ்வளவு நாள் அவர் பார்த்த அர்ஜுன் வேறு, மகளை திருமணம் செய்து கொடுத்த பிறகு அவர் பார்க்கும் அர்ஜுன் வேறு. அவன் அதே போல்தான் இப்பொழுதும் இருந்தான். அவரது கண்ணோட்டம்தான் மாறியிருந்தது. அர்ஜுன், டாடி சொல்றாங்களே, இன்னைக்கு ஒன்னும் தங்கிட்டு போகலாம். இடையிட்ட மனைவியை எரிச்சலுடன் நோக்கினான் அவன். ஆமா, இவ டாடி ஒன்னும் சொல்லிடக்கூடாது, உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவான். மனதிற்குள் கருவி கொண்டவன் வெளியே, எனக்கு வேலை இருக்குது ஆரணி, என்னுடைய லேப்டாப் எல்லாம் நம்ம வீட்ல தான் இருக்குது என்றான் அதே எரிச்சலுடன். சரி, இல்லைன்னா நீங்க கிளம்புங்க, நான் 2 நாள் டாடி கூட இருந்துட்டு வரேன் அவள் இலகுவாக கூறிவிட அவனோ பல்லை கடித்தான். உனக்கு காலேஜ் இருக்குது தானே? இங்கிருந்து போய்க்குவேன். உன்னுடைய புக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை அர்ஜுன், காலேஜ்ல லைப்ரரியில் எடுத்து 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அவனும் அதையும் இதையும் கூறி அவளை தன்னுடன் அழைத்துச் சென்று விடலாம் என்று பார்க்கிறான். அதை அவனது மனைவி புரிந்து கொள்ள வேண்டுமே. கடுப்புடன் நின்று விட்டவனின் நிலை கமலிக்கு புரிந்தது. ஆரணி, கிளம்பு, அப்புறம் அர்ஜுன் மட்டும் அங்கே தனியா இருக்கணுமல்ல. நாசுக்காக மகளிடம் கூறி பார்த்தார். ஆனால் அவள் பதில் சொல்வதற்கு முன் முந்திக்கொண்டு பதில் வந்தது மேகத்திடமிருந்து. அவன் என்ன சின்ன பையனா, தனியா இருந்தா பயக்க போறதுக்கு? அம்மாடி ஆரணி, நீ போய் படுமா, 2 நாள் இருந்துட்டு போகலாம் என்று விட கமலிக்கு ஐயோடா என்றிருந்தது. மகள் முட்டாள் என்றால் அவரது கணவன் அதற்கு மேல் அல்லவா இருக்கிறார். குட் நைட் அர்ஜுன். நான் இல்லேன்னு பாண்டாவை கீழே தள்ளி விட்டுடாதீங்க, கட்டிலேயே படுக்க வச்சுக்கோங்க. வெகு அக்கறையாய் பாண்டாவை எண்ணி அவள் கவலைப்பட அவனுக்கோ எரிச்சலாய் வந்தது. உர்ரென்று முகத்தை வைத்துக்கொண்டு கடுப்புடன் தான் காரை கிளப்பினான். கமலிக்கு புரிந்தாலும் மகளிடம் எப்படி எடுத்து சொல்வது என்று தெரியாமல் அமைதியாகிவிட்டார். வீட்டிற்கு வந்தவன் முதல் வேளையாக பாண்டாவை எடுத்து கீழேதான் விட்டிருந்தான். அதன் பிறகு நள்ளிரவில் மனைவியின் எண்ணம் வந்து அந்த பாண்டாவின் மேல் பாவப்பட்டு மீண்டும் அதை எடுத்து அணைத்து கொண்டதெல்லாம் வேறு கதை. அன்றைய இரவை எப்படியோ கழித்து விட்டான். அலுவலகத்தில் அமர்ந்திருந்தவனுக்கு மனம் முழுக்க மனைவியின் எண்ணம்தான். திருமணமாகி 6 மாதங்கள் தான் கடந்திருக்கும். ஆனால் ஏதோ ஜென்ம ஜென்மமாக வாழ்ந்ததைப் போல இந்த ஒரு நாள் பிரிவு அவ்வளவு வேதனையை தந்தது. உன் டாடி சொல்லிட்டா போதும், அங்கேயே டேரா போட்டுடுவான். புருஷனை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறாளா பாரு. கொழுப்பு, உடம்பு முழுக்க கொழுப்பு. எண்ணிக்கொண்டவனின் மனக்கண்ணில் சற்று பூசினார் போன்ற மனைவியின் செழித்த தேகம் நினைவில் வந்து போனது. எங்கெங்கு கொழுப்பு அதிகம் என கற்பனையில் படம் விரிய, அடே அர்ஜுன், இது ஆபீஸ்டா என நினைவு கூர்ந்து இழுத்து பிடித்து அதை நிறுத்துவதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. ராட்சசி, என்னை மயக்கற ராட்சசி. வாய்விட்டே முனகிக் கொண்டவன் மடிக்கணினியின் புறம் முயன்ற பார்வையை திருப்பினான். அவன் மட்டுமல்ல, அவனது மனையாலும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தாள். கணவனை அனுப்பிவிட்டு வந்து படுத்து விட்டாள். ஆனால் அருகில் அவன் இல்லாமல் உறக்கம் வருவேனா என சண்டித்தனம் செய்தது. என்னடா இது, அர்ஜுனை மிஸ் பண்ற மாதிரி தெரியுதே. அப்படி புரண்டாள், இப்படி புரண்டாள், பிறகு எழுந்தமர்ந்தாள், மீண்டும் படுத்தாள். உறக்கம் மட்டும் வரவில்லை. அந்த கள்வன்தான் ரகசியமாய் மனதில் தோன்றி இமை சிமிட்டி புன்னகைத்தான். அதிலும் பெரும் மோகத்துடன் அவன் முத்தமிட்ட நிமிடங்கள் மீண்டும் மீண்டும் ஊர்வலம் போக காது மடல் வரை சூடேறியதை அவளால் தடுக்க முடியவில்லை.
அஜு பேட் பாய் புலம்பியபடியே அவள் உறங்கிய போது விடிந்திருந்தது. தொடரும்.